மத்தவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அதை தானே அந்த ஒரு ஆளும் கேட்கணும். அப்படிதான் அயலியும் சிவாவும் இந்த வீட்ல இருந்தது எங்க யாருக்குமே விருப்பம் இல்ல. ஏன் உங்களுக்கு கூட தான் விருப்பம் இல்ல. அப்படி இருக்கும்போது அண்ணி நாங்க சொல்றது தானே கேட்டிருக்கணும். இங்க அப்படியா நடந்துச்சு? இல்லையே மாமா. அண்ணி ஒரு ஆளுக்காக எல்லாரும் இத்தனை நாள் அந்த அயலியும் சிவாவையும் பொறுத்துக்கிட்டு தானே இருந்தோம். இப்போ சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு, அதனால அவங்க போயிட்டாங்க. இதுல என்னோட அத்தையோட தப்பு என்ன இருக்கு? அயலி இந்த வீட்டை விட்டு போனதும் அவளோட தனிப்பட்ட விருப்பம். இதுல நாங்க என்ன பண்ண முடியும்? உனக்கு இன்னும் இந்த குடும்பத்தை பத்தி சரியா ஒண்ணும் தெரியலம்மா. அதான் இவ்வளவு சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்க. இந்திராணி இதுவரைக்கும் இந்த வீட்ல யாரையும் கெட்டு போக விட்டதில்ல, விடவும் மாட்டா. அவ எப்பவுமே சரியான முடிவை தான் எடுப்பா. அப்படி இருக்கும்போது அவ எடுக்கிற முடிவை எல்லாரும் ஏன் கேட்க கூடாது? இன்னைக்கு நீ இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கேன்னா அதுவும் இந்திராணி எடுத்த முடிவுதான். அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. இந்த வீடு, சேனல், ஆபீஸ்னு எல்லாமே இந்திராணியால தான் வந்துச்சு. இந்த குடும்பத்தோட கௌரவம், செல்வாக்கு, மரியாதை எல்லாமே இந்திராணியோட ஹார்ட் ஒர்க்னால தான் வந்துச்சு. இது எல்லாமே அவளோடதுதான். எல்லாமே அவங்களோடதுதான். அப்போ இதுல நமக்குன்னு பங்கு இல்லையா மாமா? ரித்திகா, எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க? இரு, இதையும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அப்புறம் இதனால நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து கூடாதுல்ல. இரு 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 நீ கேட்டது கரெக்ட் தாமா. எல்லாருக்குமே இந்த வீட்டு சொத்துல பங்கு இருக்கு. ஆனா இது எல்லாமே அழிகிற நிலைமைக்கு போயிடுச்சு. இந்திராணிதான் அதை மீட்டு கொண்டு வந்தா. இது எல்லாத்துக்குமே இந்திராதான் பவர் ஆஃப் அட்டர்னி. அவ பெர்மிஷன் இல்லாம இங்க இருந்து யாரும் ஒரு பிடி மண்ணை கூட எடுத்துட்டு போக முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்க. இது எல்லாத்துக்கும் மேல அவன் இந்த குடும்பத்தோட வாரிசு. அவன் எதுக்கு வெளியில எங்கேயோ போய் கஷ்டப்படணும்? நம்மளால அதை பார்த்துக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? அண்ணியாரே, நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இந்திராணி மட்டும் வீட்டுக்கு வரலனா அவ்வளவுதான். எல்லாரும் நடுத்தருவு தான் போகணும். ஏதாவது பண்ணுங்க. சரிங்க, இப்ப நம்ம என்ன பண்றது? என்ன பண்றது? வாங்க, நம்ம எல்லாரும் போயிட்டு இந்திராணி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கூட்டிட்டு வருவோம். அவன் அயலி சிவா கூட அவங்க வீட்டுல தான் இருக்கா.